காளிகேசன் நம்மளை கைவிட்டாலும் கீழே இறக்கத்தில் ஒரு ஆறு இருக்குதுன்னு சொன்னாங்க. நல்ல வேலை கேட்டோம் வேறு ஏதாவது இருக்கான்ட்டு, அதனால் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆமாம் பார்ப்போம். அது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் காரில் ஒரு 6 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்கும். 6 கிலோமீட்டர் வந்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே கார் வராது, ரோடு சரியில்லை. நீங்கள் இறங்கி தான் வந்து ரோடு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ரோடு நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது பள்ளமாக இருக்குது. ஆனால் மட்டும் சரி பண்ணாங்க. ஜீப்பு எக்ஸ்யூவியில் வரவங்களாம் வந்து கொஞ்சம் ஏறி வந்துடலாம். பக்கா வந்துடலாம். ஹேட்ச்பேக்கில் வரவங்க கொஞ்சம் சிரமம் தான். ஆமாம், லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. சுற்றி காட்டுறேன், கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. சுற்றி காடு தான், எல்லா இடமும் காடு தான். செம்மையாக இருக்குது. எதுக்கு வேணாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து ட்ரக் பண்ணி போய் ஆகும். அங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு அந்த தண்ணி வடிது பாருங்கள், அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். என்ன பாறை? அப்படி சத்தம் வந்துட்டே இருக்கும். கார் வர சவுண்டு கேட்குது. ஆமாப்பா, அதில் ஏறும் பாய். லெஃப்டில் வச்சு இங்கே ஒரு கல் இருக்கு, லெஃப்டில் வச்சு ஏற்றி ஏறினா ஏறும். தலைவரே எங்க பாரு பாத்தீங்களா கைஸ், தண்ணி வருதே. டாடா வேறப்பா, ரெனால்ட் வேறப்பா. பெரிய கார் இருந்தா தாராளமா ஏத்திட்டு வரலாம். இது பொலிரோடா, வழி விடுப்பா, காருக்கு வழி விட்டு. அந்த பக்கம் இருக்காது. பஜீரோ மிட்சுபிஷி பஜீரோ 4x4. அது வேற லெவலில் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. பஞ்சு டாடா பஞ்ச். ஏன் போவாது, பக்காவா ஏறும். ஆளு இறங்க கீழே 2 கல்ல மேல தூக்கி போட்டோம்னா ஈஸியா வந்துரும். இப்படி வரலாம்டா அழகா. ஏன்டா கல்லுக்குள்ள நம்ம மணிமுத்து வீடு இருக்கதான் பாத்தீங்களா? மழை பெஞ்சு ஒரு வீடே இடிஞ்சு போச்சு. பாய் இன்னும் தூரமா தான் இருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க வந்து இடத்த காட்டுறது உங்களுக்காக தான். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை சக்சஸ் பண்ணுங்க. பை ஏதாவது தெரியுதா? அதோ தெரியுதா பை? டேய் தெரியுதுடா, இங்க வா, இங்க இருந்து பாரு. தெரியுதா வெள்ளை கலர்ல? என்னது வீடா? ஆமா வீடு தான். நான் தெரியுதான்னு தானே கேட்டேன், தண்ணியான்னு கேட்டேனா? இங்கேயே சத்தம் கேக்குதுப்பா. அதை விடு. கேளு பை. போலையா? நாங்களே இதான் முறை. எங்களுக்கும் தெரியாது. வாங்க நேரா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போலாம். வாங்க. அவங்ககிட்ட அப்ப வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து வாங்க. இந்த வண்டி வருது பாய், அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன். மக்களே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. ஒரு ஆறு இருக்குன்னு சொல்லி மேலே வந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா வர வழியில் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது பக்கத்தில், அது பேர் ஏதோ கரும்பாறைன்னு சொல்லி சொல்கிறாரு. அதை தான் கீழே யாரோ பிரதர் கேட்டார், எங்களுக்கு தெரியாததுனால இல்லைன்னு சொல்லிட்டோம். அந்த இடத்துக்கு தான் போகிறோம். பார்ப்போம். இந்த பயணங்கள் எல்லாமே நாங்கள் போட்ட பிளான் இல்லை, தானாக நடக்குது. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. நம்மளா போட்ட பிளானே வேறு. ஆமாம், ஆனால் அது பாட்டு எதுக்கு ஒன்று நடந்துட்டு கிடக்குது. ஆனால் நல்லா இருந்தால் சந்தோஷம் தான். ஆமாம் சந்தோஷம் தான். உங்களுக்கும் அதில் காட்டுறதுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சின்ன மகிழ்ச்சி. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? இங்கே தண்ணி சத்தம் கேட்குதா?
இந்த இறக்கம் கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க, ஆனால் அது இறக்கம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காம பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கனாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த இறக்கத்தை காட்டுங்க அப்படியே. கபீர் எதை பொடி உள்ளே வச்சிடலாம். நடுவுக்கு அப்புறம் குளிச்சிங்கன்னா பாருங்க நடுவில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த பையில வைப்பா. விடு 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 பாப்பா, பைய கொடு. மெல்லமா இருங்க. பாசா நீ அந்த பக்கம் இது பண்றத பாபே போங்க போங்க, முன்னாடி போங்க, பின்னாடியே வரோம், பார்த்து போங்க. டேய் கபீரே ப்ரோ, பொறுமையா பொறுமையா போங்க, இறக்கம். ஓகே, சரியான த்ரில்லிங்கா இருக்கு. ஆமா, எங்க குரூப்போட தலைவர் மூத்தவர். ஆனா பார்த்து மெல்லமா இறங்குன, எதுனாலும் நாங்க தான் பதில் சொல்ற மாதிரி தொப்ப தெரியுதுண்ணே. நல்லா கண்டிப்பா நீ ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணுங்க ப்ரோ. இவருக்கு இதெல்லாம் வந்து ஈஸி. பார்த்து சும்மா அட்வென்ச்சரா இருக்கு, பயங்கரமா இருக்கு. பிஸ்மில்லா. அல்லாஹ் மைக்கு நல்ல வேளை பொந்துக்குள்ள உள்ள மைக் கீழே போட்டாரு, உடஞ்சிச்சு பை. மேக்லெட் தான் அது, சொல்லுங்க மாட்டுங்க. அவ்வளோதான். அப்பாடி, தேங்க்யூ. ஐயோ இது பாருங்க, சர்க்கிள் பயங்கரமா இருக்கு பாரு. இந்த மாதிரி சப்போர்ட்ல கை வச்சு பிடிச்சிட்டு கல் இருக்கிற இடத்துல பிடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. நீங்கள் வந்தீங்கனாலும் பார்த்து கேர்ஃபுல்லாக வாங்க. நான் மண் வந்து ஈரமாக இருக்கிறதுனால வழுக்கி விடுது, பயங்கரமாக வழுக்குது. ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் நல்ல கிரிப்பு இருக்காது, ஸ்லிப்பராக பார்த்து போட்டுவாங்க தலை மக்களே. இங்கே இதை நான் ஓரம் கட்டிடலாம் வாங்க. நமக்கு முன்னாடி ஒரு டீம் போச்சு இல்லைங்களா, அவங்க பண்ற ஃபன்னு தான். அவங்க அந்த அளவுக்கு பாவம். இந்த கையை காட்டுங்க. அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி. போன பாருங்க, 10 ரூபா பொறுமையா வாங்க. பயங்கரமா சறுக்குது, சரியான அட்வென்ச்சரா இருக்கு. ஸோ தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க. அண்ணா இப்படி வாங்க. ஆமா ஆமா, பார்த்து வாங்க, மண்ணு சறுக்குது, பார்த்து வாங்க. ரொம்ப ரொம்ப செமையா இருக்குது. ஒரு 4 நாள் ட்ரிப்பு போட்டோம், அதில் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவலிங்லேயே போயிடுச்சு. பரவாயில்ல, இந்த ஒரு ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலும் உங்களுக்கு காட்டுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் கேர்ஃபுல்லாக வாங்க மக்களே. இதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நார்மல் தான், பட் இருந்தாலும் பி கேர்ஃபுல், வெரி 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 கேர்ஃபுல். பார்த்து பத்திரமா போங்க. அதாவது கல்லில் வந்து காலை வச்சிடலாம், இந்த மண்ணில் தான் வைக்க முடியாது. இருங்க, கையை தொடச்சிப்போம். சிரிப்பு வருது எனக்கு, ஆனால் அது சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இது கிடையாது. நம்மளோட உள்ள உங்களுக்கு பாய், இது கொஞ்சம் ரொம்பவே வழுக்கும். இருங்க, பார்த்து மெல்ல 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 மெல்ல.
எப்பா கேமராவை பிடிச்சிட்டு வரணும், நீங்க கேமரா வரீங்க, போனு பிடிக்கணும். ஃபோன் ஆனால் உண்மையிலே வந்து இந்த மாதிரி ட்ரெக்கிங் வர விளாகர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய அப்ரிஷியேட் கொடுக்கணும். ஏன்னா வந்து கேமராவே இந்த பக்கம் இறங்காதீங்க, அந்த பக்கம் தான் சத்தம் கேட்குது. பக்காவை இது பண்ணுறாங்க. இருங்க, சொல்லும்போது வாங்க. பாசா வாங்க, நீ முன்னாடி வாங்க. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? பயப்படக்கூடாது, ஜின்னா தைரியமா இருக்கணும். ஜின்னா ஜின்னா திருப்பி பாரு. சரி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. தண்ணி நல்லா வருது தானே? ஜி நல்லா இருக்கா? தண்ணியில் நல்லா ஜில்லுன்னு இருக்கா? முங்கி குளிக்க முடியாது. இல்ல அந்த அளவு தெரியல, ஆனா ஓகே. பை பார்த்து வாங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. எடுத்துட்டு தான் இருக்கு. இறங்கு. பாத்தீங்களா தண்ணிய? அங்க காட்டுங்க, ஃபால்ஸ் அங்க குளிக்கிறாங்க பாருங்க. பாய் மைக் இருக்கா செக் பண்ணிக்கங்க. இருக்கு. வழுக்குறீங்க, இங்க வழுக்குதே பார்த்து. இங்க வழுக்குதே பார்த்து வாங்க. பை நீங்க போங்க, நான் பையனை பிடிக்கிறேன். போங்க நீங்க போங்க, நான் பையனை கூப்பிட்டு வரேன். இந்தாங்க, பொறுமையா வா. வேற லெவல்ல ஒண்ணு இல்ல வா. செமையா இருக்கு गाइस. மெல்ல. வெயிட். வா. ஆஹா மாஷா அல்லாஹ். தாரல்ல சும்மா செமையா இருக்கு. ஏய் குளிக்கலன்றாயா? யார் குளிக்கலையா?
மக்களே வேற லெவல்ல இருக்கு ஃபால்ஸ். ஆனா பார்த்து கவனமா வாங்க. இத பார்த்தா தெரியும். தெரியுதா? அவருக்கு இங்க சம்பவாயிடுச்சு. இங்க ஆனா வேற லெவல்ல இருக்கு ஃபால்ஸ். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு சரியா எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல எங்க இருக்குன்றத பார்த்து சொல்றேன். சரிங்களா? மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. ட்ரிப் போற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆனா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்க. அங்க பாருங்க, அந்த சைடுக்கு அந்த பாறை தெரியுதுங்களா? அந்த பாறை பக்கம் மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா சம்பவம் அங்கதான் நடக்குது. ஆமா, சரியான சம்பவம். நல்லா பாதுகாத்துட்டா. அல்ஹம்துலில்லாஹ். நீங்க